நிதித்தர மறுக்கக்கூடிய மத்திய நிதியமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்து திமுக மாணவர் அணி மற்றும் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சைதாப்பேட்டையில் பேரணி நடைபெறுகிறது. கள தகவலுடைய நேரம் செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? கோகுல், இந்த போராட்டத்துடைய பின்னணி என்ன? இந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக மாணவரணி சார்பாக தற்போது சென்னை சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்திற்கான அழைப்பு என்பது திமுக மாணவரணி சார்பாக விடுக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தற்போது சென்னை பனகல் மாளிகை அருகே நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் அதற்கான நிதியை விடுவிப்போம் என்று மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூறிய நிலையில் திமுக மாணவரணி போராட்டத்தை அறிவித்திருந்தது. இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? எதற்காக இந்த போராட்டம்? இந்தி திணிப்பு மற்றும் மும்மொழி கல்விக்கு எதிராக திமுக மாணவரணி சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில மாவட்ட தலைநகரங்கள்ல போராட்டம் நடத்துவது என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் திமுக மாணவரணி மற்றும் மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த போராட்டமானது நடைபெறுகிறது. தமிழகம் முழுவதும் இந்த போராட்டத்தை திமுக மற்றும் திமுகவோடு தோழமையோடு இருக்கக்கூடிய மாணவர் கூட்டமைப்பை சேர்ந்த இயக்கங்கள் எல்லாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். சைதாப்பேட்டையில் தற்பொழுது பேரணியாக சென்று ஆர்ப்பாட்டத்துல தற்பொழுது திமுக மாணவர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக இந்தி திணிப்புக்கு எதிராகவும் அதே போல மத்திய அரசுக்கு எதிராகவும் இந்த போராட்டத்தின் போது கோஷங்களானது எழுப்பப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தளவு சென்னை சைதாப்பேட்டை, அடையாறு, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், திருவொற்றியூர் உள்ளிட்ட 6 இடங்கள்ல சென்னையில இந்த போராட்டமானது நடைபெறுகிறது. அதே போல தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைநகரங்களையும் புதுச்சேரியிலையும் திமுக மாணவரணி மற்றும் இந்திய மாணவர் சங்கம், தமிழக மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக இந்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டது. தகவலுக்கு நன்றி கோகுல்.